தமிழக அரசு வந்து கோடிக்கணக்கில் பல திட்டங்களை போடுறாங்க. அந்த திட்டங்கள் முடிக்கப்படுதா, அது போட்ட என்ன காரணத்துக்காக அது போடப்பட்டதோ அதனுடைய முழு பலனை கொடுக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டே சொல்லலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீரில் வேலை பார்க்குற ரொம்ப புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ முதல்ல வந்து தண்ணியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை விவசாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணினால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து மக்களை காப்பாற்றணுன்ட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதே அளவுக்கு தண்ணியை வந்து வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு செலவு பண்ணுறோன்ட்டு அதே அளவுக்கு 1000 கோடிகள் வந்து உள்ள கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் டிசாஸ்டர்னா பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது, சூறாவளி புயல் வருது, மழை பெய்தாலே டிசாஸ்டர் மாதிரி, சுனாமி வருது, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது இதுதான் வரப்போகுது, இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு நாங்கள் வெள்ளம் வருது, வெள்ளத்துலேருந்து நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்ச வேலைகளில் வந்து நிஜமாலே வந்து மக்களை வந்து காப்பாற்றிட்டாங்களா, வெள்ளத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா வருஷம் நமக்கு அந்த மக்களோட நடவடிக்கைகளே நமக்கு தெரிஞ்சிடும். கொண்டு போய் இப்போவும் வந்து ஒரு மழைனா பிரிட்ஜ் மேலே கொண்டு போய் கார் நிறுத்துறாங்க. ஸோ அப்போ என்னன்னா மக்களுக்கு தெரியுது இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா நமக்கு தண்ணி வந்துடும், இதுக்கான வேலைகள் அங்கே நடக்கலை. ஓரளவுக்கு அந்த பகுதியில் வசதி உள்ளவங்கெல்லாம் நாங்கள் வேற இடத்துக்கு மாறிடலாம்னு சொல்கிறாங்க. மாற முடியாதவங்க வேற வழி இல்லைன்ட்டு இருக்கிற உடைமைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்ட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வேலைகள் வந்து கவர்மெண்ட் வந்து சுத்தமாகவே பண்ணலையா அப்படின்னா அப்படி இல்லை, பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணாங்களா, முழுசாக பண்ணாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக வந்து நிற்குது. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சிஏஜியோட ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, இந்த 2005 அப்புறம் என்னென்ன மாதிரியான 2005 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான டிசாஸ்டர் மிட்டிகேஷன் இது எடுத்திருக்காங்க, அதுக்கு இவங்க வந்து ஆய்வு பண்ணி அது எந்த அளவுக்குள்ள நடந்திருக்கு ஃபீல்டில் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸுமே, அதாச்சும் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கும்போது ஒரு தொகையை ஒதுக்கிறாங்க. இந்த ஒதுக்குற தொகையை எது பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேஷனில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே வருது அதை வந்து தெளிவாக ஆய்வு பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி பண்ணாங்களான்னா அப்படி இல்லை. ஸோ சிஏஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிடுறாங்க, அப்புறம் டெண்டரும் விட்டுறாங்க. ப்ராஜெக்ட் போய் அங்கே செயல்படுத்த போகும்போது இந்த மெத்தடில் பண்ணால் இதை பண்ண முடியாதுன்னு ஒரு புரிதல் வருது. கான்ட்ராக்டர் கடைசியில் அங்கே போகும்போது சொல்கிறாங்க. அப்போது கான்ட்ராக்டர் இதை சொன்னோடனே இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம வேறு மெத்தடில் இதை எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த புது மெத்தடுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகுது. அதுக்கு சாங்ஷன் வாங்கணும், அதுக்கு திரும்ப சாங்ஷன் வாங்குறாங்க. அடிஷ்னல் காஸ்ட் வந்துடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆல்ரெடி இதுக்கு ஒரு பஃபர் ஒன்று வச்சுருப்பாங்களே அது இதுக்குள்ளே போட்டுட்டு ஃபைனலாக இதுவும் பாதையிலேயே வந்து விட்டுட்டு காசு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண மாட்டாங்க, விட்டுறாங்க. இப்போது பள்ளிக்கரணையில் நம்ம பக்கியம் கெனால் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து 25 மீட்டர் உள்ள கெனாலை 100 மீட்டராக ஆக்கணுன்றது ப்ராஜெக்ட். எதுக்கு 3000 கியூசெக்ஸ் தான் கடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பக்கியம் கெனாலில் நான் 6000 கியூசெக்ஸ் 6000 to 9000 கியூசெக்ஸ் வரைக்கும் கடத்த முடியும், அதுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் போடுறோன்னா இதை பண்ணுறாங்க. இப்போது இது பண்ணும்போது அந்த 13 கிலோமீட்டருக்கு இதை ட்ரெச் பண்ணி கொண்டு போகணும். அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி போடுறாங்க, 78 கோடி கிட்ட செலவு பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தெரியுது இல்லை இந்த மெத்தடில் போட்டால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் போடுறாங்க. அடிஷ்னல் அமௌண்ட் போட்டு அது கிட்டத்தட்ட 100 கோடி 106 கோடி கிட்ட அது ரீச் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ராஜெக்டை முடிக்க முடியல. 13 கிலோமீட்டர் பண்ண வேண்டிய இடத்துல சிஏஜி ஆய்வுப்படி 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்கன்னு வருது. பட் நம்ம நிலத்தில் போய் ரியல் டைமில் போய் பார்த்தா 2.5 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே காசு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் நிறுத்திட்டாங்க. 13 கிலோமீட்டருக்கு 2.5 கிலோமீட்டர் முடிக்கும் போதே காசு தீர்ந்து போச்சு. 78 கோடியிலேருந்து 100 கோடிக்கு மேலே ஆக்கின பிறகும் அவங்களால பண்ண முடியல. இப்போது நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஒரு திட்டம் வரும்போது ஓகே நம்ம ஆல்ரெடி பாதியில் விட்டுட்டோம் அந்த ப்ராஜெக்டை, இதை வந்து திரும்ப எடுத்து கண்டினியூ பண்ணி செஞ்சிட்டோம்னா இவங்க சொல்கிற அந்த 6000 3000 அதை கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, கொண்டு போய் கடலை சேர்க்க நம்ம பண்ணிடலாம் என்ன பண்ணோம், அதை பண்ணுறது அதை அப்படியே விட்டுட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முற்றிலும் வேறு மாதிரி முரணா, அதாச்சும் நான் அதே காலில் வந்து தூர்வாரி கொண்டு போய் சேர்க்காம நடுவில் நான் ஒரு ஷார்ட்கட்டு க்ரியேட் பண்ணுறேன், அங்கே வந்து காங்க்ரீட்டில் வந்து ஒரு மண்ணுக்கடியில் வந்து கட்டன் கவர்னு ஒரு ட்ரெயினை போட்டு இங்கேருந்து நான் தண்ணியை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்ட்டு அது வந்து ஒரு 84 கோடிக்கு போடுறாங்க. 84 கோடிக்கு வந்து ஓகே இவங்க சொன்ன டார்கெட்டு எவ்வளோ கெப்பாசிட்டியை கொண்டு போக முடியுமோ அதை பண்ணிடுவாங்களான்னா, நம்ம வந்து 3000 6000 9000 1000களில் பேசிட்டு இருந்தால் எங்கள் வெறும் 500 கியூசெக்ஸ் கொண்டு போகிறதுக்கு 84 கோடி திருப்பி போடுறாங்க.
இப்போ இந்த 84 கோடியை போடும்போது இதனால வந்து இந்த டிசாஸ்டர்லேருந்து மக்களை காப்பாற்றிடுவாங்களான்னா எப்படி காப்பாற்ற முடியும்? அங்கே அவங்க 9000 கியூசெக்ஸை வெளியில் கொண்டு போகணும். நான் வெறும் 500 கியூசெக்ஸ் மட்டும்தான் வெளில கொண்டு போகிறதுக்கான வழியே செய்கிறேன். கவர் போட்டு ஷார்ட்கட்டில் அதுவும் ஊருக்குள்ளார போயிட்டு ஸோ அந்த கட்டன் கவர் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளார அது ஒரு 3 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளார அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெளியில் வந்தாலே வந்து பள்ளம் இருக்கும், போக முடியாது, ஈஸியாக வர முடியாது, எல்லா பிரச்சனையும் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை காம்ப்ளிகேட் பண்ணி அதை வந்து ஒரு ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்கு நாங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் யாருமே யோசிக்காத மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை போட்டுட்டோன்ற ஒரு தோரணையில் இதை போட்டுட்டா இனிமேல் பள்ளிக்கரணையில் வெள்ளமே வராது அப்படின்ற ஒரு நரேஷனும் பில்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு போகாது. ஸோ நம்ம கூட அந்த இடத்துல வந்து இப்போ ஓஎம்ஆர் ஈசிஆர் எல்லாம் வந்து மேடு பள்ளமா இருக்குது, இந்த இடத்துல கிடையாதுன்னு நான் அதே மாதிரி கடல்ல கொண்டு கால்வாயை விடும்போது உள்ள தள்ளி கொண்டு போய் போட்டு விடணும், அந்த டிசைன் எல்லாமே வேற. ஆனா அவங்க கடற்கரையிலே விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுகளை அறிவிக்கும் போது மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கலந்து பேசி முடிவு பண்றாங்கனாலும் இல்லை. ஸோ அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறது. இந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு? இப்போ கட்டன் கவரையாவது செயல்படுத்தினாங்களான்னா அதுவும் இல்லை. இப்போ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் வந்து அந்த கட்டன் கவர் போடுறதுனால அவங்ககிட்ட இருந்து என்ஓசி வாங்காமலே ப்ராஜெக்டையும் அறிவிச்சிட்டு டெண்டரும் விட்டு கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துரு. இப்போ கான்ட்ராக்டர் வேலையும் ஆரம்பிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்கு. கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த என்ஓசி ரிலீஸ் பண்ணாங்களா, என்ன செய்தாங்க ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன காரணத்துக்காக அந்த திட்டத்தை அறிவிச்சு டெண்டர் விட்டாங்களோ அது எதுவுமே அங்கே நடக்கல. ஸோ இப்போ அடுத்த வெள்ளத்துக்குள்ளே இது நடக்குமான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை. ஸோ அப்போது அடுத்த மழை சீசனுக்கும் வெள்ளம் வரும், இதுவாகும். ஸோ இது எப்போ சால்வ் ஆகும் அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இவங்க ஈஸியாக செய்கிறது இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை ட்ரெட்ஜிங் பண்ணுறது தான் அவங்க முதல்ல போட்ட திட்டம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம், ஒரே சீசனில் முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 4 to 5 மாதத்துக்குள்ளார இந்த ப்ராஜெக்டே முடிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு வர மாதிரி ஒரு ப்ராஜெக்டை போட்டு 2 வருஷம் போட்டு அதில் வந்து இப்போ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலும் அதை இப்போ கேஸாக எடுத்திருக்காங்க. ஏன்னா சாக்கடையை அது கூட நேரடியாக கலக்கி கடலில் கொண்டு போய் இப்போ பக்கிங்ஹாம் நல்ல தனியாக ஓடுது, எல்லா ஏரிகளில் உள்ள சாக்கடையும் போய் பள்ளிக்கரணைக்கு போய் அந்த சாக்கடை தான் இதுக்குள்ளே வருது. அப்போ திரும்ப சாக்கடையை கொண்டு போய் அங்கே அது எல்லாமே வந்து டர்ட்டில் நெஸ்டிங் கிரவுண்ட்ஸாக இருக்குது. அங்கே கொண்டு போய் சாக்கடையை விட்டோம்னா ஆல்ரெடி இவங்க எக்கலாஜிக்கலாக பல பாதிப்புகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வேற சேர்த்து விட்டு அது இன்னும் மோசமான ஒரு விளைவில் கொண்டு போய் விடும். இப்போ நம்ம பார்க்க போனால் இப்போ சிஏஜி அறிக்கையில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் உள்ள ட்ரெட்ஜிங்கையும் பாதியில் போட்டாச்சு, குறிப்பிட்ட காலத்தில் முடியல. 6000 கியூசெக்ஸ் தண்ணியை கடத்துகிற சக்தியும் இல்லை. இப்போ புதுசாக இன்னொரு ப்ராஜெக்டாக எந்த ஒரு என்ஓசியும் வாங்காமல் அடுத்த ப்ராஜெக்டை ஒரு 84 கோடிக்கு தொடங்கி அதையும் டெண்டர் போட்டு அதுவும் இப்போ நிற்கிது. அப்போ திரும்ப கோடிக்கணக்கில் அந்த அறிவிக்கிற திட்டங்கள் வந்து நிர்வாக குறைபாடுகள்னால அந்த ஒரு எஃபிஷியன்சி இல்லாததுனால அது முழு பலனை வந்து கிடைக்கல அப்படின்னா ரொம்ப எல்லாம் இது இந்த மட்டும் இல்லை. இதே மாதிரி தான் வேளச்சேரியில் ஒரு வீராங்கலோடைன்னு ஒன்று போட்டாங்க, அதில் அதே மாதிரி பாதிலே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் இவ்வளோ செலவு பண்ணி அந்த பலன் மக்களுக்கு வந்துச்சா அப்படின்னா அது இல்லை. அது வந்து ப்ராஜெக்டில் கான்க்ரீட்டு அந்த நிலத்தில் கொட்டினது தான் மிச்சமே தவிர்த்துட்டு நமக்கு மக்கள் வந்து ஓகே இந்த கெனால் கட்டிட்டாங்க, எங்க வீடு இனிமேல் வெள்ளம் வராது, சால்வே தைரியமா இருக்கலாம். ஐரானி என்ன அப்படின்னா இந்த டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி தான் அடுத்த 1 மாசத்துல மக்களுக்கு வந்து குடிதண்ணி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அடுத்த டிசாஸ்டர் தண்ணி இல்லாம லாரியில தண்ணி வாங்குறது அடுத்த டிசாஸ்டர். அப்புறம் அந்த டிசாஸ்டருக்கு இன்னொரு திட்டம் போடலாம். அப்படி எனக்கு ஒரு கனவு இருக்கு. இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. ஏன்னா வெனிஸ் நகரம் மாதிரி நம்ம சென்னையில வந்து கிட்டத்தட்ட 4 ஆறுகள் உள்ளுக்குள்ள பெரிய ஆறுகள் வருது. உள்ளதுலேயே எல்லா பேசின்லேயும் ஒரு மிகப்பெரிய பேசின் வந்து காவிரிக்கு அடுத்தது நமக்கு சென்னை பேசின் தான் பெரிய பேசின். அப்போ 4 ஆறுகள் அதுக்குள்ளே வருது, ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் இன்னும் இருக்குது, பக்கிங்ஹாம் கால்வாய் ஓடுது. பழையபடி வந்து ஒரு வெனிஸ் நகரம் மாதிரி நம்ம நகரத்தில் எங்கே பார்த்தாலும் போட் சர்வீசஸ்ஸு, பக்கிங்ஹாம் கால்வாயில் போட்டு, இங்கேருந்து பாண்டிச்சேரியில் உள்ள பேரடைஸ் ஐலாண்ட் வரைக்கும் நம்ம போட்டில் போனோம் அப்படின்னு உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. கனவை சொல்லியிருக்கிறாங்க, நம்மளும் சொல்லி வைப்போம். ஒருவேளை சரியான திட்டங்கள் போட்டு நடந்துச்சுன்னா சந்தோஷம். நன்றி.